ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா February 4 கரண்ட்டை வச்சு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தலைமை தேர்தல் ஆணையர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் எதற்காக கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோமா, SIR விண்ணப்பம் அப்படிங்கிறத இது பண்ணாங்க. அதனால தான் அது நிறைய பிரச்சனை ஏற்பட்டது. அதனால தான் அவர் மீது இப்படி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம் எப்படி என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்க்கலாம். இந்தியாவுடன் அமெரிக்கா மிக சிறந்த ஒப்பந்தம் என தகவல் எந்த மத்திய அமைச்சர் சொன்னாங்க அப்படிங்கறது கேக்குறாங்க. அது யாருன்னா பியூஷ் கோயல் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. இந்தியா பொருட்களுக்கான வரியை அமெரிக்கா எத்தனை சதவீதமாக குறைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, 18% குறைத்திருக்கு. இது எதனால அப்படின்னு பார்த்தோமா, இது ஒரு இந்திய ராஜதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் வருவாய் 2024-25 ஆண்டில் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோமா 30% உயர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு நமக்கு. என் ஊர் என் கனவு திட்டம் தொடங்கப்பட்டது எப்ப எங்கன்னு பார்த்தோமா, காஞ்சிபுரத்துல தான். இது எதற்காகனா நல்லூர் மைய கூட்டரங்களை தான் இது பண்ணாங்க. அமைச்சர் ஆர் காந்தி அப்படிங்கிறவர் தொடங்கி வைத்தாங்க. இதோட இலக்கு 2030 வரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரகம் நகர்ப்புறம் அப்படிங்கிற 2 சைடுமே பண்ண போறாங்க. தமிழ்நாடு சுகாதாரத்துறை எச்சரிக்கை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தையோட கருவின் பாலினத்தை தெரிவிச்சா வெளிநாட்டுல போயிட்டு ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி அது தெரிவித்த தகவல் கிடைத்தா கடும் நடவடிக்கை அவங்க மேல எடுக்கப்படும் அப்படின்னு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து எத்தனையாவது அறிவியல் மாநாட்டில் தமிழக தொழில்நுட்ப மன்றத்துக்கு முதல் பரிசு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோமா, 38வது மாநாட்டுல தான். விழுப்புரம் திண்டிவனம் மாவட்டத்துல கொல்லார் அப்படிங்கிற கிராமத்துலதான் சிப்காட் வளாகர்கள். அந்த இடத்துலதான் என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிறது இன்றான February 4 அன்னைக்கு இந்த திட்டத்தை முதல் அறிவிக்க போறாரு. அப்புறம் முன்னாள் முதல்வர் அண்ணா நினைவு தினம் எப்ப அப்படின்னு பார்த்தோமா, February 3 அன்று தான். அதுக்கு மலர்லாம் நம்ம முதலமைச்சர்லாம் மலர் மலை செலுத்தினாங்க. மணிப்பூர் முதல்வர் யார் ஆக போறாங்க இப்ப அப்படின்னு பார்த்தோமா, கேம்சன் சிங் அப்படிங்கிறவர் தான். இது எதனால இது குடியரசுத் தலைவர் ஆட்சி 2023 ஒரு கோகி அப்படிங்கிற சமூகத்தால நடைபெற்றுச்சு ஒரு இது சம்பவம். அதுல இப்ப குடியரசு ஆட்சி தான் இருந்துச்சு. இப்ப முடிவு பெற்று இப்ப முதல்வராக ஆகுறது இவரு தான். அடுத்து என்னன்னு பார்த்தோமா, நிகழ்வு தொடுவரை என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமா, எல்லையை கடந்தும் மீண்டும் வர முடியாதது அது என்ன அப்படின்னு பார்த்தோமா, கருத்தொலை அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.